மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. அதிகாலையில் சீனாய் மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. மலைக்கு ஓடுவே, ஜீவனுள்ள ஆண்டவர் சத்தம் கேட்பே. ஜீவன் தப்ப மலைக்கு ஓடுவே, ஜீவனுள்ள ஆண்டவர் சத்தம் கேட்பே. சமபூமியில் நான் நிற்பதில்லை, சமபூமியில் நான் நிற்பதில்லை. உலகத்தை திரும்பி நான் பார்ப்பதில்லை, உலகத்தை திரும்பி நான் பார்ப்பதில்லை. அதிகாலையில் சீனாய் மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. கண்மலை உச்சியில் ஏறிடுவே, கரங்களை உயர்த்தி நான் ஜெயித்திடுவே. மகிமையின் பிரசன்னம் என்னை மூடுமே, மகிமையின் பிரசன்னம் என்னை மூடுமே. முகமுகமாய் நான் பேசிடுவே, முகமுகமாய் நான் பேசிடுவே. அதிகாலையில் சீனாய் மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. மலைக்கு சென்றிடுவே, மனம் புதிதாகி வாழ்ந்திடுவே. மருருவ மலைக்கு சென்றிடுவே, மனம் புதிதாகி வாழ்ந்திடுவே. தேவ தரிசனம் பெற்றிடுவே, தேவ தரிசனம் பெற்றிடுவே. இறங்கி சென்று சேவை செய்வே, இறங்கி சென்று சேவை செய்வே. அதிகாலையில் சீனாய் மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. அதிகாலையில் சீனாய் மலையினில் என் ஆண்டவரோடு உலாவுவே. என் நாளிலும் என் இயேசுவின் பாதம் விழுந்து நான் தொழுகுவே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை அவர் கட்டாயம் ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 9:27 நாம் வாசித்து பார்த்தால், பிறருக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்றார். என்ன ஒரு அருமையான வார்த்தையில்! பெரிய மனுஷன், தேவனுடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்தவர்,
தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது என்று அற்புதங்கள் அடையாளங்கள் வழியாக கர்த்தருடைய வார்த்தை நிரூபித்தவர். சிறைச்சாலையே உடைந்தது அவர் பாடும்போது. அசுத்த ஆவிகள் ஓடியது. அநேகர் இயேசுவின் பக்கமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் இழுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பவுல் அவ்வப்போது ஜெபம் பண்ணும்போது 3ஆம் வானம் வரை போயிட்டு வருவாராம். கர்த்தருடைய தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்று வருவாராம். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு போதகர், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு யாரையும் பார்க்க முடியாதுன்னு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு மற்றவங்களை புறக்கணித்து வாழ்ந்த மாதிரி தெரியலை. என்ன செய்தார் தெரியுமா? பிறருக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்றார். எவ்வளோ அருமையாக சார், கீழ்ப்படுத்துகிறேன், அடக்கிறேன் அப்படின்றார். ஏன்னா நான் ஆகிறவனாக இருக்கணும், விலையேற பெற்றவனாக இருக்கணும், மதிப்புக்குரியவனாக இருக்கணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற உலகம் பொல்லாத உலகம். நம்மளை மனிதர்கள் சில காரியத்தில் தூக்கி எரிஞ்சிருவாங்க, அற்பமாக நினைப்பாங்க, புறக்கணிச்சிருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆகாதவர்களை அல்ல, விலையேற பெற்ற கனத்துக்குரியவர்களாக மாற்றத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்து, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே வீட்டுக்கு மூளைக்கல்லாயிற்று, கனத்துக்குரியதாயிற்று என்ற வார்த்தையின்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக நம்மை நலமாக்குற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். லூக்கா 9:22 நம்ம வாசித்து பார்த்தால், மனுஷகுமாரன் வேத பாதகராலும் பரிசேயராலும் பிரதான ஆசாரியர்களாலும் தள்ளப்பட்டு ஆகாதவரென்று தள்ளப்பட்டு கொலை செய்யப்படுவார். அவர் உயிரோடு இருக்கும்போது எந்த ஆசாரியனோ வேத பாதகரோ யூதர்களை ஏற்றுக்கொள்ளலை. அவரை அவ்வளவு கேவலப்படுத்தி ஆகாதவன்னு சொல்லி சிலுவையில் அறைந்தாங்க. எதுக்கு இயேசு அந்த பாதையில் போனார்னா, நம்ம ஆகாதவர்களாய் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி இரத்தம் சிந்தி, அந்த இரத்தத்தினால் இன்னைக்கு ரட்சிப்பை பாவ மன்னிப்பை கொடுத்து பரிசுத்த ஆவியினால் நம்மளை நிரப்பி ஆகிறவர்களாக, ஆகாதவர்களாக இல்லை, விலையேற பெற்றவர்களாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு மற்றவங்க பார்வையில் நீங்கள் துச்சமாக எண்ணப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், விலையேற பெற்ற மூளைகள், இணைக்கரக்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த ஆண்டவரை நீங்கள் நேசிக்கணும், பின்பற்றணும். எனக்கு எல்லாம் இருக்குது, வசதி இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் ஓகே, எல்லாம் சரியாக நடக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாமல் அவரை அசட்டை பண்ணிவிட்டு புறக்கணிச்சிடக்கூடாது. யோசுவா ஜனங்களை கடைசியில் கானானுக்கு கொண்டு போய் சேர்த்த பின்பு சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தரை சேவிக்கிறது ஆகாது என்று கண்டால் பின்ன யாரை தான் சேவிப்பீங்க? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை ஆண்டவர் ஆகாதவர்களாய் அல்ல, கனத்துக்குரியவர்களும் விலையேற பெற்றவர்களுமாக மாற்றி உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அதற்குத்தான் நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று உங்களை முழு இருதயத்தோடு அர்ப்பணித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்குல திராட்சை செடியாக மாற்றுவார். ஆகாத கனியில்லாத செடியாய் அல்ல, கசப்பு நிறைந்த காடியை கொடுக்கிறவர்களாய் அல்ல, விலையேறப்பட்ட திராட்சை செடிகளாக, உயர்குல திராட்சை செடியாக உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றி இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் வைப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்திற்காக, காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும்
கிருபை இறங்கட்டும். இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டவர்களாய் அல்ல, புறக்கணிக்கப்பட்டவர்களாய் அல்ல, உம்முடைய பார்வையில் கனத்துக்குரியவர்களாக, விலையேறப்பட்டவர்களாய், ஆகாத கல்லாய் அல்ல, ஆகிறவர்களாக, இணைக்கிற மூளைக்கல்லாக மாற்றி ஆசீர்வதி. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும், கரங்களின் கிரியைகளிலும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தியருளும். இந்த நாள் அவர்களுக்கு அற்புதத்தின் நாளாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், லைக் பண்ணணும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.